வீட்டை விட்டு போன என் மகன் ஆதி இவ்ளோ நாள் கழிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வரா. அந்த சந்தோஷம்தான் எனக்கு. மண்ணாங்கட்டி. உங்க தாய் பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் உங்க மகனுக்கும் இடையில பிரிவு ஏற்பட காரணம் கிரக நிலைகள் சரியில்லாததுதான். உங்க ரெண்டு பேத்துக்குமான உறவு பலப்படணும். இந்த சந்தோஷம் எப்பவும் நீடிக்கணும்னா உங்க மகன் வீட்டுக்கு வர போற இந்த நேரத்துல நீங்க ஒரு பூஜையை பண்ணணும். என்ன பூஜை? சர்வ கிரக நிவர்த்தி பூஜை. சர்வ கிரக நிவர்த்தி பூஜையா? சூரிய ஹோரையில இந்த பூஜையை பண்றது ரொம்ப சிறப்பு. இப்போ சூரிய ஹோரை ஆரம்பிச்சிருச்சு. ஹோரை முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இந்த 1 மணி நேரத்துக்கு இந்த பூஜையை நீங்க பண்ணணும். இந்த பூஜையை நானே பண்றேன் குருஜி. ரொம்ப சந்தோஷமா. பூஜைக்கான மந்திரங்களை நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் குருஜி. நீங்க வாங்க. நான் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேங்க. சரி, முடிச்சிட்டு வாங்க. சிவ பூஜையில கரடி பூரோன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சிவனுக்கு பூஜை பண்றவரே பூந்து இன்னைக்கு தான் பாக்குறேன். வாங்க இவங்க குருஜி. எப்போ மேல போய் பூஜையை முடிச்சுட்டு கீழே வருவாங்கன்னே தெரியலையே. அப்பா இங்க வாங்க. அப்பா குருஜி வந்தது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா எப்படியும் அம்மா பூஜையை முடிச்சிட்டு வர்றதுக்கு 1 hour ஆயிரும். ஆமா, அதுக்குள்ள நம்ம பிளான முடிச்சிடலப்பா. ஆமா அருண், ஆதியும் பார்வதியும் இப்ப வந்தாதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா சொன்ன. மாப்பிள, நான் என்ன பண்றேன், அக்கா பூஜை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு உள்ள போய் பாத்துட்டு வரேன். நீ ஆதி மாப்பிளையும் போன் பண்ணி கூப்பிடு. சரிம்மா, ஆமாண்ணே. நீ போ. சரி மாப்பிள. சீக்கிரம் பண்ணு. என்ன பிளான் பண்றானுங்க? கரெக்டா சொன்ன. அப்பாடா, ஒரு வழியா நல்லபடியா முடிச்சது. எப்படியும் பூஜையை முடிக்க 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள ஆதி மாப்பிள்ளை போன் பண்ணி வர வைக்க சொல்லணும். வர வைப்போம். அக்கா 1 மணி நேரம் இல்ல, இன்னும் 2 மணி நேரம் கூட பூஜை பண்ணுங்க, எங்களுக்கு ஓகே. என்னாச்சு அருண்? என்னாச்சு? அருண் என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னே வருதுப்பா. ஐயோ, மாமா மாப்பிள்ள, அக்கா பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா பூஜை முடிச்சிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆயிரும். அதுக்குள்ள ப்ரோ வந்துருவாரு. நம்ம பிளான் படி எல்லாம் நல்லபடியா முடியணும். ஆமா அருண், ஆதி பார்வதி சீக்கிரம் வரணுமே. என்னது? சரி மாப்பிள்ள, நீயே சும்மா நிக்கிற, ஆதி மாப்பிள்ளை போன் பண்ணு. என்னாச்சு அருண்? என்னாச்சுடா மாப்பிள்ள, சொல்ற மாப்பிள்ள. என்னன்னே தெரியலப்பா, ப்ரோவோட கால் ரீச் ஆக மாட்டேங்குது. ஐயோ, சரி, நம்ம வெளியே போய் ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டா கிடைக்கும். சாப்பிடலாம். ஆமா மாமா, அதான் கரெக்ட். வாங்க. மாமா ஐஸ்வர்யா, சீக்கிரம் வா. ஐயோ, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், இளையராஜா, தேவா எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. ஆனா மாப்பிள்ள வந்த பாடு இல்லையா? சார் பொண்ணு மாப்பிள்ள எப்ப சார் வருவாங்க? யோ, அவங்க எப்ப வந்தானயா? கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்த போட போறேன். காசு வாங்கினல, இருந்து வாசிச்சுட்டு போ. பெரிய தில்லான நம்ம சிவாஜி கணேசன் சிலுத்துக்கிறாரு. இப்ப வந்துருவாங்க, இரியா. நீ வேற தொல்லை பண்ணிக்கிட்டு. மாப்பிள்ள மாமா, என்னடா மாப்பிள்ள இன்னும் ஆளை காணோம்? ஆதி மாப்பிள்ளைக்கு உடனே போன் பண்ற மாப்பிள்ள. பட்டமா
கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது என்னெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும்ல? நல்லா தெரியுமா? அதெல்லாம் கரெக்டா செய்யணும், சரியா? சரிங்கம்மா. என்னாச்சு? மறுபடியும் நாட் ரீச்சபிள்னே வருதுப்பா. ச்சே. அருண், ஆதிக்கு ஃபோன் ட்ரை பண்ணு. என்னாச்சு அருண்? பா, ப்ரோவோட போனும் அண்ணியோட போனும் ரெண்டு பேர்த்தோட போனுமே நாட் ரீச்சபிள்னே வருது. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ச்சே. மாப்ள, நம்மளுக்கு 1 மணி நேரம் தானே டைம் இருக்கு. ஏன்டா மாப்ள, இதுலயே 1/4 மணி நேரம் போயிடுச்சே. இப்ப என்னடா பண்றது? இவங்கள வேற காணோம். வெயில் வேற மண்டைய புழக்கு. அருண், சரி, ஆதிக்கு ஃபோன் ட்ரை பண்ணு. சரி, ட்ரை பண்ணு. பண்றேன். இன்னும் half an hour தான் இருக்கு. ஆதி பார்வதி இன்னும் வரலையே. ஏன்டா மாப்ள, ஒண்ணு பண்ணுவா. மாமா, நான் வேணா ஆதி மாப்ள வீட்டுல போய் பாத்துட்டு வருவா. ஆமா மாமா, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ உடனே கிளம்பு. சரி மாப்ள. கார் வருது ஏய் மாமா. மாப்ள, அங்க போறா, கார் வந்துருச்சு. ஏப்பா, பொண்ணு மாப்பிளைய வந்தாச்சு, அப்புறம் என்னப்பா வேடிக்கை பாக்குறீங்க? அடிங்கப்பா. ப்ரோ, அடி அடி அடி, நிறுத்தாத, அடிச்சுக்கிட்டே இரு. அப்பதான் பேமெண்ட் கொடுப்பேன். வா பார்வதி. வாங்க ஆதி. ஆமா பார்வதி, ஆமாப்பா. வா பார்வதி. வாங்க மாமா. என்ன மேல சத்தமெல்லாம் கேக்குது? இவங்க வேற கும்பலா வெளியே போனாங்க. என்ன நடக்குதுங்க? இவங்களுக்கு வரவேற்பா? நிறுத்துங்க. என்ன இதெல்லாம்? உனக்கு தெரியாது? ப்ரோ, கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிளையும் முதல்ல வீட்டுக்கு வரும்போது இப்படி எல்லாம் தான் ப்ரோ வரவேற்கணும். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு வரவேற்பு உங்களுக்கு நடக்கவே இல்லைல்ல? ஆமா மாப்ள, அதனாலதான் இப்படி ஒரு வரவேற்பு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஏப்பா, நீங்க ஏப்பா நிறுத்திட்டீங்க? வாசிங்கப்பா. இதத்தான் கூடி கூடி பேசுனீங்களா நீங்க? இருக்கட்டும். உங்களை எப்படி வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே நல்ல சீட்டா எடுத்து போட்டிருக்கீங்க. இருக்கட்டும். பூஜையில இருக்கிற அகிலவை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ஆரத்தி எடுக்க சொல்றேன். வருவா, இருங்க.
உன் மாமியாரோட வரையிரு. என்னப்பா இது, நீங்களாவது இதெல்லாம் சொல்லக்கூடாதா? அவங்க பண்றது நியாயம் தானே ஆதி? உனக்கு இப்படி வரவேற்பு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் அம்மாவோட சம்மதத்தோட தான் நடக்குதாப்பா? மாப்பிள, அக்காவும் குருஜியும் உள்ள பூஜையில இருக்காங்க. அதனால அவங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் வரவேற்பு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிருவோம். அப்போ அம்மாவுக்கு தெரியாம அம்மாவோட சம்மதம் இல்லாம இதெல்லாம் நடக்குது. வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாம இவ வேற ஆழ்ந்த தியானத்துல இருக்கா. பாதியில கூப்பிட்டா அதுக்கும் கத்துவா. உங்க கல்யாண விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கணும். ஆனா அப்ப அந்த சந்தர்ப்பம் அமையல பார்வதி. இப்பதான் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் வேண்டாம் ஐஸ்வர்யா அம்மா. இதனால அம்மா மனசுதான் சங்கடப்படும். அம்மா மனசு சங்கடப்படுற மாதிரி எதுவும் நடக்க வேண்டாமே. உன் விஷயத்துல அகிலா ரொம்ப மாறிட்டா பார்வதி. இதுக்காக அகிலா நிச்சயமா சங்கடப்பட மாட்டா. நீ வேண்டான்னு சொல்லாத பார்வதி. ப்ரோ, நீ சொன்னாதான் ப்ரோ அண்ணி கேட்பாங்க. சொல்லு ப்ரோ. தங்கச்சி, உனக்கு ஆரத்தி எடுத்து முறையா வீட்டுக்குள்ள உன்னை மருமகளா கூட்டிட்டு போனோங்கிறதா எங்களோட ஆசை. இத நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணுமா தங்கச்சி? அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கோம். நீ வேணாம்னு சொன்னா எப்படி? அப்பா, டைம் வேற ஆயிடுச்சு. அம்மா வேற பூஜை முடிச்சுட்டு வந்துருவாங்க. ரோகட்டியும் அன்னிக்கட்டியும் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துங்கப்பா. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அருண். பார்வதி, அகிலா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறது நல்ல விஷயம்தான். எனக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. அதையும் நீ பார்க்கணும்ல. என் சந்தோஷத்துக்காக, எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக நீ இந்த வரவேற்பை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வழியா முடிச்சிட்டியா? அப்பா, எப்படியாவது சொல்லிடணும். சீக்கிரம் முடியுமா? வெளியில போய் இன்னொரு பூஜை பண்ணணும்ல. எனக்கு என்னமோ இது சரியா படலப்பா. இதனால அம்மாவோட கோவம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நீ பயப்படாத. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக நீங்க இதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். அட, அப்பா சொல்றது ஏத்துக்க மாப்ள. பட்டமா, ஐயா, ஆரத்தி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. அட போதும், வாமா. அக்கா,
என்ன இங்க வந்து எதுக்கு இப்படி கத்துற? இல்லக்கா, நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் இவ்ளோ நேரம் இங்க அமைதியா நின்னுட்டு இருந்தேன். வெளியில என்ன நடக்குதுன்னு நீங்களே வந்து பாருங்களேன். ஏய், என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரலக்கா. கல்யாணமாகி முதலா மாமியார் வீட்டுக்கு வர பொண்ணுக்கு என்னெல்லாம் சடங்கு நடக்குமோ அதெல்லாம் இப்ப வந்திருக்கிற பார்வதிக்கு வெளியில நடந்துட்டு இருக்கு. நீங்களே வந்து பாருங்கக்கா. அக்கா, நீங்க முதல்ல வாங்கக்கா, வந்து பாருங்க. வாங்கக்கா, வந்து பாருங்க. வாங்கக்கா. நிறுத்து. எப்படி ஓரத்தி எடுக்கிறீங்க? இரு, உன் மாமியார் வந்து எடுப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா, பார்த்தா தெரியலையாக்கா? மறு வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ளையும் பொண்ணையும் மேலதாளத்தோட வரவேற்கிறாங்கக்கா. இந்த கலசம் எங்கம்மா கிடைச்சது? நாங்க கோவிலுக்கு போயிருந்தோம். அங்க இருந்த குருக்கள் கங்கா கலச தீர்த்தம் வீட்ல இருந்தா நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாரு. கங்கா தண்ணி காவிரி தண்ணி கதையா சொல்லு. அம்மா, பார்வதி கையில இருக்கிற தீர்த்த கலசம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா. மகாலட்சுமி வாசம் செய்யற தீர்த்தம் வீட்டுல இருக்கிறது குடும்பத்துக்கு ரொம்பவும் நல்லதுமா.